வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். 4/5/2026 திங்கட்கிழமை பெரும் எதிர்பார்ப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றாங்க. அடுத்த நாள்ல இல்லை அதுக்கு அடுத்த நாள்ல ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது தொங்கு சட்டசபை உண்டாகி அதுக்கப்புறம் யாராவது கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான், அதாவது இன்னும் ஒரு 10 சீட்டு இருந்தா மட்டும்தான் கூட்டணி அமைச்சு இந்த சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும், அதே மாதிரி சிஎம்மா விஜய் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் போய் ஆளுநரை பார்த்து ஆளுநர் அர்லேக்கர் விரட்டி விட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் வாண்டடா ஒரு 5 சீட்டை கொடுத்து அப்போ மறுபடியும் போய் ஆளுநரை பார்த்து அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு 118 இருந்தாதான்னு அவரு சொல்ல மறுபடியும் இவர் கூட்டணி கட்சியை சேர்க்க முயற்சி பண்ண அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது தடவை சிபிஎம்மும் சிபிஐயும் ஆதரவு தராங்கன்னு சொல்லிட்டு 3வது தடவை போகும்போது அப்பப்போ இல்லை இப்பயும் 116 தான் இருக்கு, நீங்க மறுபடியும் 118 இருந்தாதான்னு 3வது தடவையும் அனுப்பிவிட அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது கடைசியா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிளாஷ் நியூஸும் ஒரு பிரேக்கிங் நியூஸும் பாக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி ஒரு மனநிலையில நம்மள எல்லாரும் உட்கார வச்சிட்டாங்க. கடைசியா இவங்க ஆட்சி அமைப்பாங்களா இல்லையா, இல்ல அந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி சேருது, இந்த கட்சி அந்த கட்சியோட கூட்டணி சேருது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வாரம் போட்டு அலக்கழிச்சு கடைசியா சனிக்கிழமை 120 பெரும்பான்மையோட போய் ஆளுநரை சந்திச்சாரு தாவேக தலைவர் விஜய். அதாவது விசிகே அப்புறம் ஐயுஎம்எல் இவங்களும் ஆதரவு தந்திருந்தாங்க. ஒரு வழியா நீங்க ஆட்சி அமைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு மேல தாவேக தலைவர் முதலமைச்சரா சிஎம்மாவும் ஆனாரு விஜய். அதாவது சி ஜோசப் விஜய் நான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்குள்ளே மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் ரொம்பவுமே டயர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எது எப்படியோ மக்கள் 108 இடங்கள் கொடுத்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க வச்சு மக்கள் உங்களோட ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வருவீங்க, நல்லது பண்ணுவீங்க அப்படின்ட்டு. உங்க கட்சியில உங்க தலைமையில சட்டமன்றத்துல பொறுப்பேற்றிருக்க அத்தனை எம்எல்ஏக்களுமே ஒரு சில பேரை தவிர எல்லாருமே பிரஸ் கேண்டிடேட்டு தான். மக்களின் குரலா எம்எல்ஏக்கள் எவ்வளவு ஆதரவு தர போறாங்க, அதே மாதிரி மக்களுக்கு எவ்வளவு பங்கேற்ற போறாங்க, சிஎம்மா இருக்க நீங்க மக்களுக்காக எவ்வளவு குரல் கொடுக்க போறீங்க, எவ்வளவு ஆதரவு தெரிவிக்க போறீங்க, மக்களுக்காக என்ன நல்லது செய்ய போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு பெரும்பான்மையோட ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. கண்டிப்பா நல்லது செய்வீங்கன்னு நம்புறோம். உங்களோட மக்களில் ஒருவனாக நான் உங்கள் டைகர் மணிமுருகன். நன்றி, வணக்கம்.